Hi friends, welcome to Angel Tailoring and Designer Class. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஸ்லீவோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா கேன்வாஸ் வச்சு எப்படி கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் இது வந்து நான் ஒரு லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். கீழே வந்து ஃப்ரில் லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். மிடில் வந்து நான் பட்டன் வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து ஏதாவது பேட்ச் ஒர்க் மாதிரி இருந்ததுன்னா இல்லை வந்து பீட் வச்சு ஒர்க் பண்ணுவீங்கன்னா நீங்க ஒர்க் பண்ணிக்கோங்க. பட் நான் இது சும்மா வீடியோக்காக தான் ஸ்டிச் பண்ணேன் அப்படிங்கிறதால பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த பட்டனோட ஸ்டிச்சிங் வந்து நான் டெய்லரிங் மிஷின் நம்மளோட ஸ்டிச் பண்றோம்ல அந்த மிஷின்ல தான் போட்டிருக்கேன். பட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்லாம் எனக்கு தெரியல. பட் அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி பட்டனை நம்மளோட மிஷின்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே தான், ரொம்ப கலண்டு வர மாதிரி எல்லாம் இல்லை, ஓகே தான். ஸோ இதோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். லைனிங் எடுத்திருக்கேன், அதுக்காக ஒரு லைனிங் பீஸ் ஸ்லீவ் தேவையான அளவுக்கு லைனிங் பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நார்மலா ஸ்லீவ் மார்க் பண்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கீழே மடிப்புக்காக ஒரு 1/2 இன்ச்சு, ஸ்லீவோட லென்த் எவ்வளவு வேணுமோ அதை விட ஒரு 1/2 இன்ச் அதிகமா வச்சுக்கோங்க. நான் 10.5 இன்ச் வேணும், தையலுக்காக 1/2 இன்ச்சு வச்சு 11 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமா 11 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு டவுன்ல ஷேப்புக்காக ஒரு 3 இன்ச்சு கொடுத்துக்கிறேன். 32, 34க்கு 3 இன்ச்சு கொடுத்தா போதும். அதுக்கு மேல வரும்போது கொஞ்சம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆமோல் ஷேப் கரெக்டா வந்துடும். ஸோ இப்போ இது மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆமோல் சுற்றளவு 15 இன்ச்சை விட கொஞ்சம் கம்மியா தான் வரும். என்னோட அளவுல சொல்றேன், உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு ஆல்ரெடி சொன்னல 15க்கு கொஞ்சம் கம்மியா வரும். ஸோ இப்படி வச்சு பார்த்தா நமக்கு ஒரு 7.5 வர அளவுல நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம ஷேப் போட்டு திரும்ப மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து கை சுற்றளவு 5.25 அளவுக்கு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு தையலுக்காக. இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த 7.5 இன்ச் தான் வரும். இப்போ இந்த ஸ்லீவை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ மெயின் கிளாத்துமே இதே மாதிரி நம்ம கொஞ்சம் ரஃபா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கேன்வாஸ்ல டிசைன் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் நமக்கு எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னா, இப்போ நான் வச்சிருக்க மெஷர்மெண்ட் அளவுக்கு லென்த் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10.5 இன்ச் அளவுக்கு லென்த்தும் ஒரு 4 இன்ச் அளவுக்கு அகலமும் இருந்தா கரெக்டா இருக்கும். மேக்சிமம் நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் வந்து 10 இன்ச்ல இருந்து 11.5 இன்ச் வரைக்கும் வைப்போம், ஹைட்டை பொறுத்தது. ஸோ இப்போ நான் வந்து 10.5 இன்ச் வச்சிருக்கேன். நமக்கு தேவையான கேன்வாஸ் வந்து அதே மாதிரி ஒரு 10.5 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டார்க்கா வச்சாதான் உங்களுக்கு வந்து இந்த மார்க்கிங் எல்லாம் தெரியுது. அதனால வந்து ஒயிட் வந்து நான் டார்க்ல வச்சிருக்கேன். இது நீங்க ரஃபா பீஸ் கட் பண்ணிட்டு கூட நீங்க மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதோட மெஷர்மெண்ட் பார்த்துக்கோங்க. 10.5 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமா இருக்கு. இதோட அகலம் வந்து கரெக்டா 4 இன்ச் இருக்கு. ஓகேவா? இதை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னான ஒரு கேன்வாஸ் தான். நான் வந்து ரெகுலரா வாங்குற இடத்துல இல்ல, என்னோட அக்கா பொண்ணு வாங்கிட்டு வந்திருந்தா. பட் நல்லா ஒட்டுது. ஷேப்புக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா வருமானு தெரியாது. அதனால நீங்க கேன்வாஸ் வாங்கினா கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி வாங்கிட்டீங்க. இது வந்து ரொம்ப தின்னா இருக்கு, பட் ஒட்டுறது வந்து இலகாம அப்படியே இருக்குது. ஓரளவுக்கு ப்ராக்டிஸா இருக்கீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை விட கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி கேன்வாஸ் வாங்கிக்கோங்க. அதான் நமக்கு ஷேப் ஸ்டிச் பண்றதுக்கு அழகா வரும். ஸோ இப்போ இது ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்போ எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த வெயில் காலம் வந்தாலே ஃபேனும் ஆஃப் பண்ண முடியாது, ஃபேன் ஆஃப் பண்ணா கட் பண்ண முடியாது, கட் பண்ணணும்னா ஃபேன் ஓடுனா கட் பண்ணவும் முடியாது. சரி, என்ன பண்றது, ஒன்றும் பண்ண முடியாது. ஜஸ்ட் நம்ம ஸ்கேல் ஏதாவது வச்சுக்கலாம். இங்க ஃபோல்டிங் சைட்ல ஒரு 1 இன்ச்சு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து மேல இருந்தே அந்த கட்டு அந்த ஷேப் வர்றதுக்காக நீங்க வந்து மேல கொஞ்சம் இடத்துக்கு எனக்கு கவர்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து கீழே ஹோல் வச்சா போதும் அப்படின்னா ஒரு மேல ஒரு 4 இன்ச் அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ஷேப் கொடுங்க. மேல 1 இன்ச் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மேல 1 இன்ச் விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு 2.5 இன்ச். நெக்ஸ்ட் வந்து 1/2 இன்ச்சு, அடுத்து ஒரு 2.5 இன்ச். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3 ஹோல் வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் 2.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச், அதுக்கப்புறம் 2.5 இன்ச், அதுக்கப்புறம் 1/2 இன்ச், அதுக்கப்புறம் 2.5 இன்ச். ஓகேவா?
இப்போ இந்த அகலத்துல 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் மைக் போட்டிருக்கேன். இவ்வளவு நாள் நம்ம அப்படியே தான் பேசிட்டு இருந்தோம். மைக் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சரி, இப்போ மைக் போட்டிருக்கேன். அது கிளாரிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. கொஞ்சம் வந்து கரகரன்னு இருக்க மாதிரி தான் இருக்கு. என்ன ரீசன்னு தெரியல. மார்க் பண்ணதை நம்ம அப்படியே லைன் போட்டுக்கலாம். மார்க் பண்ணியாச்சு. இப்போ இங்க நம்ம மார்க்கிங் கொடுத்துருக்கோம்ல, இது வந்து அந்த 1 இன்ச் வரைக்கும் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ லைன் போட்டதுக்கு அப்புறம் இந்த 2.5 இன்ச் இருக்குல்ல, இதுல வந்து பாதினா 1.25 அளவுக்கு வரும். இப்போ இந்த 2.5 இன்ச்ல பாதி அப்படின்னும் போது 1.25 அளவுக்கு வரும். அங்க ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இதுலயும் 1.25 ஒரு மார்க்கிங், அதுக்கப்புறம் இதுலயுமே 1.25 மார்க்கிங். இப்போ மார்க்கிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு கோடு மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஷேப் கொடுக்கலாம். இப்ப வந்து இந்த ஷேப் நம்ம கொடுத்துட்டோம். இப்ப வந்து பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம். இதுல வந்து நான் 1.5 இன்ச்சா மார்க் பண்ணிருக்கேன். இது வந்து ஷேப் பார்க்கும்போது ஏதோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருந்தது. நம்ம மெஷர் பண்ணி பார்த்தா ஷேப் வந்து மெஷர்மெண்ட் தப்பா மார்க் பண்ணிருக்கேன். கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் வரும். பட் இருந்தாலும் அது வந்து ஈவனா இருக்கும் போது தான் நமக்கு நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. சரி, போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்ட அப்புறம் லைட்டா வளைவு, இப்போ ஒரு லைட்டா நம்ம வளைவு கொடுத்தாச்சு. இப்ப இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த வளைவு கொடுத்துருக்கோம்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இந்த ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்தோம். இதை வந்து நம்ம லைனிங்ல வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி வந்து லைனிங்ல வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 3 பக்கம் கிளாத் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இல்லைன்னா 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். மேல் பக்கம் மட்டும் தேவையில்ல, மற்றபடி 3 பக்கம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு. சுத்தி வந்து கிளாத் கொஞ்சம் இருக்க மாதிரி விட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணிடலாம். மேல மட்டும் நமக்கு ஈவனா இருந்தா போதும். இப்ப கை ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கீழே 1/2 இன்ச் தையல் போட்டு இப்ப படிமான தையல் போட்டுக்கலாம். அப்புறம் டர்ன் பண்ணி 1/4 இன்ச்ல ஒரு தையல் போட்டுக்கலாம். அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். அடிஷனலா இருக்க பீஸ் கட் பண்ணிடலாம். இப்ப மிடில் நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த கிளாத்தை 3 சைடு நம்ம மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப இதுலயும் வந்து நமக்கு மிடில் அப்படியே நேரா நம்ம கோடு போட்டுக்கலாம். அப்பதான் நமக்கு ஷேப் மாறாது. இப்ப இப்படி மிடில்ல வச்சுட்டு நம்ம இந்த ஷேப்புங்களை அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணணும். கரெக்டா மிடில்ல வச்சாச்சு. இந்த ஷார்ப் எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, பட் லைட் ஆன் பண்ணாதான் எனக்கு வந்து கரெக்டா ஸ்டிச் பண்ண முடியும். கொஞ்சம் டிம் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு 2 தையல் போட்ட அப்புறம் லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. கரெக்டா அந்த பாயிண்ட்ல வந்துருச்சு. அந்த ஷேப் வர இடத்துல வந்ததுனாதான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஷேப் வரும். ஸோ கரெக்டா வந்துச்சு. பாயிண்ட் நீடில் போட்டுட்டேன். நீடில் போட்டுட்டு இந்த கைடை வந்து லிஃப்ட் பண்ணி தூக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டர்ன் பண்ணுங்க. டர்ன் பண்ணி இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைச்சிக்கலாம்.
உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பா போட வரலன்னா ஃபர்ஸ்ட் நான் லைன் போட்டலாம் அதே மாதிரி போட்டே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த தையல் வந்து கேன்வாஸ் மேலேயும் விழக்கூடாது, கேன்வாஸ் தள்ளியும் விழக்கூடாது, கேன்வாஸ் ஒட்டின மாதிரி வேணும். சரி, ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம லாக் பண்ணிடலாம். ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 தையல் எடுத்துட்டு போய் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ ஒரு ஷேப் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்னும் 2 அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இது சுத்தி வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத், 1/4 இன்ச். இப்போ சுத்தி இந்த ஷேப்பை சுத்தி ஒரு 1/4 இன்ச்சை விட கம்மியா கிளாத் இருக்க மாதிரி விட்டுட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி மிடில்ல ஜஸ்ட் இப்படி ஒரு கட் போட்டுட்டு இதே மேல பார்த்த மாதிரி அந்த தையல் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுங்க. தையலை கட் பண்ணிடக்கூடாது, தையல் வரைக்கும் எடுத்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் தையல் வரைக்கும். நாலு பக்கமும் நீங்க தையல் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலா இருக்கிறத கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ண முடியல அப்படின்னா ட்ரிம்மர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்ல பேப்பர் கட் பண்ற சீசர் அந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை கட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நான் இப்படி கட் பண்ணி விட்டுட்டு இப்படியே ஒரு பீஸ் எடுத்து இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஒட்டி கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணணும். இப்படி கட் பண்ணிட்டு இப்படி குட்டி குட்டியா நாச்சு போடணும். இது சிசர்ல வந்து பிகினஸா இருக்கீங்கன்னா சிசர்ல தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சின்ன சிசர் இல்லைன்னா ட்ரிம்மர் வச்சு பண்ணுங்க. ட்ரிம்மர் யூஸ் பண்ணுங்க, நிறைய ட்ரிம்மர் யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம இது ரெண்டையுமே கட் பண்ணிடலாம். இப்போ நாட்ச் எல்லாம் போட்டாச்சு. இந்த கார்னர்லாம் நம்ம வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோடு போட்டிருக்கோம்ல, இந்த 1/2 இன்ச் கோடு நம்ம மார்க் பண்ணிருக்கோம்ல, இதோட நடுவுல நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டா இந்த 2 இடத்துல மட்டும் இப்போ கட் பண்ணிட்டு இது இருக்குல்ல, இப்போ இந்த பீஸ் தனியா இருக்க மாதிரி இருக்கும். இது அப்படியே உள்ள வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஹோல்ல நம்ம தள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா உள் பக்கமா போயிடும். தள்ளதுக்கு அப்புறம் நம்மளோட ஷேப்பை கரெக்டா கொண்டு வரணும். நம்ம நாட்ச் எல்லாம் கொடுத்தாதான் நம்ம எதிர்பார்க்குற ஷேப் நமக்கு வரும். கரெக்டா எடுத்து ஒரு கார்னரையும் நம்ம கரெக்டா எடுத்து விடுவோம். டர்ன் பண்ண உடனே இதுல வந்து கிளாத், லைனிங் கிளாத், மெயின் கிளாத் எல்லாம் உள்ள போன மாதிரி இருக்கும். அதை வந்து கரெக்டா அந்த கிளாத் எல்லாம் இல்லாத மாதிரி நம்ம இப்படி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ண ஷேப் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷேப் நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். இதெல்லாம் நம்ம அப்படியே ரெடி பண்ணிடலாம். இது கரெக்டா எடுத்து விட்டுட்டு அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்லீவ் வந்து நம்ம அழகா இந்த ஷேப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கிளாத் இருக்குல்ல, இப்போ கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, ஜஸ்ட் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி இப்படி கிராஸா ஃபோல்ட் பண்ணி ஒரே ஒரு தையல் ஹெம்மிங் மட்டும் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தையல் போட்டா போதும். இந்த கார்னர்ல ஒரு தையல், இந்த கார்னர்ல ஒரு தையல். அதே மாதிரி இந்த 2 பக்கமும் இப்படி ஃபோல்ட் பண்ணி இந்த கார்னர்ல ஒரு தையல், இந்த கார்னர்ல ஒரு தையல். அதே மாதிரி கீழேயும் பண்ணிக்கலாம். ஃபுல்லாவே நம்ம வந்து அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மேல இருக்கட்டும், கீழே வந்து அப்படியே இருக்கட்டும். மற்றபடி இந்த நம்ம கட் பண்ணி விட்டோம்ல, இந்த பீஸ் லாஸ்ட் பீஸ், அதுக்கப்புறம் மிடில் இருக்க பீஸ், மேல இருக்கிற பீஸ்ல ஒரு பக்கம். ஸோ ரெண்டையும் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டா ஸ்லீவ் ரெடி ஆயிடும். ஸோ ரொம்பவே அழகான ஸ்லீவ் வந்து நம்ம ஈஸியா ரெடி பண்ணிட்டோம். அந்த ஹோல் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஹோல் தெரிய வேண்டாம் அப்படின்னா நீங்க கீழே வந்து இதுக்கு கீழே ஒரு நெட் கிளாத் கொடுத்துட்டீங்கன்னா நெட்ல ஹைட் பண்ண மாதிரி இருக்கும்.